சரிங்களா? நிமித்த உபாதான காரணம். அவருடைய வழியிலே நான் பாட்சமார்க்க பிரகாசத்தின் 2வது அதிகாரம். இந்த 2வது அதிகாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 18 தலைப்புகளிலே நமக்கு ஆகம கருத்தை சொல்ல இருக்கிறார். இதிலே பிறவி நிலையின் இயல்பு, பிறவி நிலையின் இயல்பு என்று சொல்லுவதை விட பிறவி உயிர்களின் இயல்பு என்று கூட சொல்லலாம். இதற்கு பிறவி நிலையின் இயல்பு அல்லது பிறவி நிலையில் உயிர்களின் இயல்பு. பிறவி நிலையிலே உயிர்கள் எப்படி இருக்கின்றது? எப்படி இருக்கிறது? பிறவி நிலையிலே உயிர்கள் எப்படி, யாராவது சொல்ல முடியுமா? இன்பமும் துன்பமும். அதற்கு காரணம் வினை. அதற்கு காரணம் சொல்லுங்க. அதுதான் இதுதான் நிமித்த உபாதானம் சொன்னார் இல்லைங்களா? நிமித்தமும் உபாதானமும் அதற்கு காரணம். எப்படி இது நிமித்தமும் உபாதானமுமாக மாறும்? ஏன் உயிர்கள் இப்படி இன்ப துன்ப நிலையை அனுபவிக்கிறது? எல்லா உயிருக்கும் என்ன ஆசை இருக்கும்? சுகமா இருக்கணும். அதுதானே? ஜாலியா ஏசில படுத்துட்டு இருக்கணும், வேற வேலைக்கு சாப்பிடணும், டிவி பார்க்கணும், எந்த ஒரு நோய் நொடியும் இருக்கக்கூடாது. அப்படிதானே? அதைத்தானே அனைத்து உயிர்களும் விரும்பும். ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நிமித்திகன் சொன்னா, அரசே இன்னும் 7 நாள்ல, ரொம்ப சுருக்கமா சொல்லு, 7 நாள்ல நீங்க உயிர் துறந்துருவீங்க, அவனுக்கு இதுவா போயிடுச்சு, அவனை சிறைச்சேதம் பண்ணணும் சொல்லு அப்படின்ட்டாங்க. எல்லாரும் அரண்மனை காவலர்கள்லாம் அவனை கட்டி இழுத்துட்டு வராங்க. நீ எப்படி சொல்லுவேன்? இல்லை, நான் நிமித்தத்தின் மூலமாக நான் பார்த்தேன். உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு எச்சம் பட்டதனாலே அந்த நிமித்தமாக 7வது நாளிலே நீங்கள் உயிர் விடுவீர்கள். உயிர் விட்டு உங்கள் அரண்மனை சாக்கடையிலே ஒரு விழுவாங்க. அப்ப அந்த அரசனுக்கு ஒரு நம்ம இவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு அரசனா இருந்தோம், இவர் நம்ம சாக்கடையில போய் புழுவா பிறக்கிறது தான். அந்த பிறவியிலே அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சாக்கடையில புழுவா பிறந்தேன்னாக்கா பையன்கிட்ட கூப்பிட்டு சொல்றான், என்னை குத்தி சாகடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டான். சரிப்பா அப்பா அப்படின்னா கரெக்டா 7வது நாள் இருந்துட்டாங்க. பார்த்தா முதல் நாள் இல்லை, 2வது நாளில புழுவாக ஒரு நீல புழுவாக பெருசா இருக்கு. அப்பா சொன்னபடி இதுதான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழுவை கத்தியால குத்துறதுக்கு போறான். ஏன்? அதேதான். சோ எல்லா உயிர்களும், அது புழுவாக இருக்கட்டும், பூச்சியாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சுகமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையை வாழ வேண்டும், பிறவியில இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறது. சுகத்தை தவிர வேற எதுவும் போகக்கூடாது என்ற ஒரு நிலையில இருக்கிறது. அப்படி சுகமா இருக்கணும்னு இருந்த உயிர்கள் ஏன் கஷ்டப்படுது?
நாமெல்லாம் சில ரொம்ப கஷ்டப்படுறோம், பண வசதி இல்லை, உடல் நோய் இருக்குது, வேற எவ்வளவோ தடங்களை, கஷ்டத்தை எதிர்கொண்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அப்ப ஒரு சில ஜீவன்கள் ரொம்ப சந்தோஷமா எல்லாமே இருக்கு. உதாரணமா நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா, ஒரு பிசினஸ் எடுத்துக்கோங்களேன். அங்க மாடு மாதிரி கஷ்டப்பட்டு வண்டியை பிடிச்சி இழுத்துன்னு போவான். மாடுகளை விட அதிகமா நீங்க சென்னையில எல்லாம் நீங்க நல்லா பார்க்கலாம். ஒரு தள்ளு வண்டியில அந்த அளவுக்கு லோடு எடுத்து முன்னாடி ஒருத்தன் தள்ளின்னு போவான், முன்னாடி ஒருத்தன் தூள் விழுந்து குடிஞ்சு இழுத்துட்டு போவானுங்க. ஸோ அப்படி இழுத்துன்னு போறான். வேற ஒருத்தன் இது இவ்வளவு அனுப்புங்க, அவ்வளவு அனுப்புங்க, முடிஞ்சு போச்சு. எனக்கு கை மாத்தி விட்டாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். சோ அங்கே அவன் எந்த விதமான ஒரு வேலையும் கஷ்டமும் படல. ஆனா இந்த ஜீவன் மிக கொடூரமாக கடுமையாக வேலை செஞ்சும் அவனால சுகத்தை அனுபவிக்க முடியும். இதற்கு காரணம் என்ன? இப்படிதான் பிறவி உயிர்கள் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? வினை பயன். வினை பயன் தான் சொல்றாங்க. அந்த வினை எப்படி வருகிறது, அந்த வினையினுடைய நிலைகள் என்ன, அது ஏன் வருது, அது வினை தானா வந்துடுதா இல்ல ஆன்மாவோட? சோ ஆன்மாவில எப்படி வினை வருது? ஆன்மா ஒரு அருவமான பொருள், பார்க்க முடியுமா? முடியாது. பொருட்களம் வினை, வினை வினை பார்க்க முடியாது. வினை எதனால ஆகப்பட்டது? அனந்தானந்த பரமாணுக்களால, பரமாணுவும் நம்மளால பார்க்க முடியும். சோ இதனுடைய குணம் வேற, அதனுடைய குணம் வேற. ஆன்மனுடைய குணம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, திரவிய சங்கரகத்தை உங்களுக்கு வரும். அதுல பாத்தீங்கன்னாக்கா அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான குணங்கள் இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட உண்மையான குணம், அப்படிப்பட்ட குணம் இருக்கக்கூடிய அருவமான பொருள் இந்த மாதிரி. இப்ப இந்த தூணெல்லாம் கூட ஒரு பொற்களம் தான், இதெல்லாம் கூட ஒரு ஜடம் தான். சோ இப்படிப்பட்ட பொற்களங்கள் எப்படி உருவம் இல்லாத ஆன்மாவோட சேர முடியும்? சேர்ந்தாதானே வினை வருது. வினை எப்படி வருகிறது? நிறையா தெரியுமா? வினை எப்படி வருகிறது? உயிரின் பரிணாமம், பரிணாமத்தின் காரணம் ரைட்டு வரும். உயிரின் பரிணாமத்தினாலே வினை வருகிறது. சோ வினை எதனால் ஆக்கப்பட்டது? அது எப்படி என்ன இருந்தனாக்க எப்படி தெரியல. வினையினா ஜட வினையா என்ன வினையா அத சொல்லி. அது அடுத்தது வர. நீங்க வினைனா என்ன வினை? பாவ வினை. நான் காலையில சொல்லிட்டேன்ல, திரவிய பாவம், திரவிய மலம், பாவ மலம்னு சொல்லி இருக்கிறேன். சோ ஆகையினால எப்படி எண்ணங்களினாலே வினை வருகிறதா? வினை என்பது என்ன அது சொல்லுங்க. வினை, வினை என்பது புட்கள, அனந்தானந்த புட்களத்தின் சேர்க்கை. அந்த சேர்க்கை வினை வடிவத்திலே மாறுகிறது. ஆன்மாவின் பரிணாமம், ஆன்மாவுக்கு கிட்டத்தட்ட 23 விதமான பரிணாம எண்ணங்கள் இருக்கு. அந்த இப்ப நடனம் ஆடுறீங்க, 9 விதமான பாவங்களையும் காட்டுறீங்க. அதுக்கு என்ன சொல்றது? நவ ரசம், நவ பாவம். அதே போல ஆன்மாவுக்கு 23 விதமான பாவம் இருக்கு. அதிலே எந்த பாவத்துக்கு அந்த நேரத்திலே ஆன்மா பரிணமிக்கின்றதோ அந்த நேரத்திலே புற்களமான ஜீவ அணுக்களினாலே
நிரப்பப்பட்ட அந்த கூட்டம் ஆன்மாவினால இழுக்கப்படுகிறது. அவ்வளவு இழுத்துக்குதான் அனந்தானந்த புற்களம். ஆன்மா அனந்தம் என்றால் புற்களம் அனந்தானந்தம். இன்னும் கூட இந்த உலகத்துல ஆன்மாவினாலே ஈர்க்கப்படாத பரமாணுக்கள்லாம் இருக்கிறது, இன்னும் கூட இருக்கு, தெரியுமா? அந்த அளவுக்கு உலகத்தினுடைய அனந்த பிரதேசங்களிலேயும் அனந்த பரமாணு இருக்கிறது. அந்த அனந்த பிரதேச பரமாணுகளிலேயுமே அனந்த ஜீவம், அனந்த பிண்டங்கள், அனந்த வர்க்கணைகள் இருக்கிறது. அந்த வர்க்கணைகளிலே எடுத்துக்கொண்டால் கூட 23 வர்க்கணைகள் இருக்கிறது. அதுல 7 வர்க்கணைகள் தான் நம்ம ஆன்மா அப்சர்வ் பண்ணிட்டு, அதெல்லாம் பின்னாடி வர எழுதி பின்னாடி வர சொல்றேன். அப்படிப்பட்ட அந்த கர்மத்தை சேர்த்து கொண்டதினால் ஆன்மா இன்ப துன்பத்துக்கு காரணமாக ஏதுவாக ஆகிறது. இப்படி இன்ப துன்பத்துக்கு காரணமாகிய ஆன்மா எப்படி இந்த இன்ப துன்பம் ஏற்படுகிறது? பாவம்னு சொல்லிட்டீங்க. இங்கதான் நாம எல்லாருமே கொஞ்சம் டீப்பா போகணும். இன்பம் எப்படி ஏற்படுது, ஏன் எப்படி இன்பம் ஏற்படுது, துன்பம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பண்ணிட்டாக்கா அதுதான் பிறவி உயிர்களின் இயல்பு. முதல் தலைப்பு பிறவி உயிர்களின் இயல்பு கொடுத்திருக்கிறாரு. அதுதான் அதற்கு காரணம் 2. இந்த சாஸ்திரியார் கூட சொன்னார், அக உலகம் புற உலகம். இவ அக உலகம் அப்படிங்கிறது எதை சார்ந்திருக்கிறது? இல்ல, யாரும் சொன்னாங்க மனம், மனத்தை சார்ந்து. அக உலகம் மனத்தை சார்ந்திருக்கிறது. புற உலகம் நிமித்த உபாதானம் எடுத்துக்கிறேன், அந்த டாபிக்ல எடுத்துக்கிறேன். நிமித்தம் இது எது, உபாதானம் எது? நிமித்த உபாதானம் இதுல எது? அக உலகம் புற உலகம் அதெல்லாம் இல்ல. நாங்க அக உலகம் மனசு சொல்லிட்டீங்க. புற உலகம் வெளியிலே நடக்கக்கூடிய வெளிக்கிரியல் புற உலகம். அதெல்லாம் டீட்டெயிலா படிக்கலாம், அவரு சப்ஜெக்ட் தானே. அக உலகம் புற உலகம் இந்த தத்துவத்தை நாம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தாக்கா நமக்கு இன்ப துன்பம் வரும். அதுதான் பிறவி உயிர்களினுடைய நிலையாக இருக்கிறது. அகத்திலே ஒரு எண்ணம் ஏற்படுகிறது என்று நினைத்தால் அந்த எண்ணத்தின் பயனாக உங்களுடைய உடல் மெய் மொழி ஒரு காரியத்தை செய்யும். ஒரு காரியத்துக்கும் ஒரு பலன் உண்டு, புரியுதுங்களா? கரெக்டா? அக உலகம் நினைப்பதை புற உலகத்துக்கு உடல் செய்கிறது. புற உலகத்திலே நிகழக்கூடிய அந்த பயனை அக உலகம் அனுபவிக்கிறது. புரியல? புரியல? அக உலகம்ங்கிறது நீங்க மனசு, புற உலகங்கிறது வெளியிலே நடக்கக்கூடிய கிரியைகள். இது அப்படியே வச்சுங்க. அக உலகத்திலே நீங்க உங்களுடைய மன எண்ணத்திலே மன இதுவிலே ஒரு சிந்தனை ஒரு இது எழுகிறது என்றால் அதை செயல்படுத்தக்கூடிய எண்ணம் உடனே உங்களுக்கு வரும். அக உலகத்திலே அது ஏற்படும், மனதிலே ஏற்படும். அப்ப நீங்க அந்த செயலை செய்கின்றீர்கள், அது புற உலகம். இப்ப புற உலகத்திலே அந்த செயல்களை செய்து விட்டீர்கள் இல்ல,
அந்த செயலுக்கு ஒரு எதிர்வினை, அந்த செயல்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா? அந்த பலன் எது அனுபவிக்கும்? புற உலகம் தான் அனுபவிக்கும். மனம்தான் ஆன்மா. மனம் என்பது இங்கதான் வரணும், ஆன்மா. சோ அப்ப புற உலகமும் அக உலகமும் தான் பிறவி துயருக்கு காரணம், பிறவி நிலைக்கு காரணம். அப்ப இத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போனாக்கா, எப்படி வெளியிலே நடக்கக்கூடிய அந்த செயல்கள் நமக்கு ஆன்மாவுக்கு பந்தம் வினை ஏற்படுத்துகிறது என்று கொஞ்சம் அப்படி டீட்டெயிலா போனீங்கன்னாக்கா, அங்கே மனசிலே நினைக்கின்றீர்களே, அது உண்மையா பொய்யா? உண்மையான காரியத்தை நீங்கள் செய்தீர்களே என்றால் நல்ல வினை கிட்டும், உங்களுக்கு புண்ணியம் வரும். புண்ணியத்தினாலே உங்களுக்கு சுகத்திலே இருக்கலாம். உண்மை அல்லாத பொய்யானதை உண்மை என்று நம்பி அந்த காரியத்தை செய்தீர்களே ஆனால், இப்ப உண்மை உண்மை அல்லாதது. உண்மையை நம்ம விட்டுட்டு உண்மை அல்லாததை நாம சிந்திக்கின்றோம், அதிலே செயலாற்றுகின்றோம், அதை தான் உண்மை என்று நம்புகின்றோம். ஆகையினாலேதான் இந்த தீங்கு விளைகிறது. இதை வேற விதத்துல எப்படி சொல்லலாம்? மெய் அறியாமை என்று சொல்லலாமா? உண்மை அறியாமை என்று சொல்லலாம். அதனுடைய வேறு பெயர் தான் மித்தியாத்துவம். மித்தியாத்துவம். உண்மையை உண்மை என்று அறியாமல் பொய்யை உண்மை என்று அறிந்து அதனால் நம்மளுடைய அக உலகமாகிய மனம் செய்கின்ற காரியம் இருக்கிறதே, அதுதான் பிறவி உயிர்களுக்கு காரணம், பிறவிக்கு காரணம் அப்படின்றதுதான் முதல் அதிகாரத்தில், முதல் இதுவிலே. இரண்டாவது இதுவிலே வினைக்கட்டிற்கான காரணம் மற்றும் அதன் தன்மையை பற்றி அடுத்ததாக அறிக்கலாம். அந்த பிறவி இயல்புகளுடைய சிம்பிளா தான் கொடுத்திருந்தாரு, நான் கொஞ்சம் இதுவா பண்ணேன். காரணம் என்ன தெரிஞ்சுட்டீங்களா? இங்கே துன்பத்திற்கு காரணம் மெய் அறியாமை அல்லது மித்தியாத்துவம். மித்தியாத்துவம் தான் ஆன்மா பிறவி நிலையிலே இறந்து துன்பத்தை அடைவதற்கு அதுக்குள்ள ஆயிடுச்சு. சரி, அதற்கு அடுத்ததாக வினைக்கட்டிற்கான காரணம் மற்றும் அதன் தன்மையை பார்ப்போம். இப்ப இது புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்ப வினைக்கு காரணம் மெய் அறியாமை அல்லது மித்தியாத்துவம். ஒரு பொருளின் தன்மை இயல்பை அறியாமல் அதன் திரிவை உண்மை என கருதுதல் மித்தியாத்துவம். நல்லா எழுதிக்கிறீங்களா? பொருளின் உண்மை இயல்பை அறியாமல், பொருளின் உண்மையான இயல்பு. இங்க பொருள் என்று சொன்னால் எது இதெல்லாம் பொருள் என்று வரும்? அப்புறம் 6 அதுதான், அதுல ஆன்மாலாம் வந்து 6 திரவியங்கள். 6 திரவியங்கள் அல்லது பொருட்கள். ஆகமத்துல நிறைய இடங்கள்ல பொருள்கள் என்றுதான் வரும், சில இடங்கள்ல தான் திரவியம் என்று வரும். அதன் உண்மையான இயல்பை அறியாமல் அதன் திரிவு என்ற மாற்றம் அடைந்திருக்கிறது. அது தவறான ஒரு இதுவே. உண்மை என கருதுதல் தான் வித்தியாத்துவம் என்று சொல்கிறார்கள். இந்த வித்தியாத்துவமே இன்ப துன்பத்திற்கு அல்லது வினைக்கட்டிற்கு காரணம். மேலும்
எழுதிட்டீங்களா? அடுத்ததாக தத்துவார்த்த சூத்திரம் உங்களுக்கு இப்ப இருக்கும். தத்துவார்த்த சூத்திரத்துல 8வது அதிகாரத்துல 1வது 2வது 3வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா வினைக்கட்டுக்கு காரணம் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பொய்க்காட்சி, விழிப்பின்மை என ஸ்லோகம் என்கிட்ட இல்லை, நீங்க படிச்சுக்கோங்க. விழிப்பின்மை, விழிப்பின்மை அப்படிங்கிறது வந்து பிரமாதம். அதாவது பொய்க்காட்சின்றது வித்தியாத்துவம் அல்லது விழிப்பின்மை, அடுத்தது யோகம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி இல்லைன்னா கூட பொய்க்காட்சி என்றது நோக்காமை, அவிரதத்தை கூட சொல்லுவாங்க. வித்தியாத்துவம், அவிரதம், பிரமாதம், கஷாயம், யோகம், இந்த 5 காரணங்களினாலே. முதல் காரணம் வித்தியாத்துவம், 2வது காரணம் அவிரதம், அவிரதம்னா நோன்பு, நோக்காமை, நோன்பு இல்லாம இருக்கிறது. 3வது காரணம் விழிப்பின்மை, பிரமாதம். பிரமாதங்கள்ல பின்னாடி வரும். எத்தனை விதமான பிரமாதங்கள் இருக்கிறது? 15 விதமான பிரமாதம். அது இருக்கும். 1500 பிரிச்சுட்டு போனீங்கன்னா வரும். அதெல்லாம் பின்னாடி விரிவா பார்க்கலாம். அடுத்ததாக கஷாயம், துவர்ப்பு. அதுக்கு அடுத்ததாக யோகம். இவைகளினாலேயும் வினைக்கட்டு வரும். இன்னும் கூட கொஞ்சம் விரிவா போனாக்கா கஷாயத்தோடு கூடி செய்யப்படும் நல்ல தீய செயல்களே வினைக்கட்டிற்கு காரணம். முதல்ல வித்தியாத்துவம் பார்த்தோம். வித்தியாத்துவத்தினால வரும் உண்மை இல்லாததை ஒன்றை உண்மை நினைச்சு அதனால செயல்படுறது வித்தியாத்துவம்னு வரும். அதை நம்புறது வித்தியாத்துவம் வரும். ஏன்னா நீங்க நம்பிட்டீங்கனாலே அதுதான் செய்ய போறீங்க. தேங்காய் உடைக்கிறத பத்தி சொன்னாங்கல்ல. சோ அது எது உண்மை எது பொய்ன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கணும். யோகம் இந்த 5 விதங்களினாலே வரும். 2வதாக கஷாயத்தோடு கூடிய அல்லது கஷாயத்தோடு கூடி செய்யப்படும் நல்ல தீய செயல்கள் வினைக்கட்டிற்கு காரணமாகும். கஷாயத்தோடு, அதாவது துவர் பசையோடு செய்யக்கூடிய நல்ல தீய செயல்கள் வினைக்கட்டிற்கு காரணம். நீங்க இந்த கஷாயத்தோட இன்னும் கொஞ்சம் விரிவா போனீங்கன்னா கஷாயத்தோடு செய்யக்கூடிய நல்ல செயல்கள் வந்து புண்ணியம், புண்ணியத்துக்கு காரணம். அது பிறவி நிலைக்கு காரணம். இந்த பிறவி நிலையில 2 இது கிடைக்கும். ஒண்ணு கஷாயத்தோடு கூடிய வினை அல்லது கஷாயம் இல்லாத நிலை. கஷாயம் இல்லாத நிலை வந்து பிறவியை வளர்க்காத நிலை, மோட்ச நிலை. ஆகையினால கஷாயம் வினைக்கட்டிற்கு காரணம். அடுத்ததாக யோகம். மனம், மொழி, உடல் இதனுடைய செயல்கள். சோ நான் கேட்டேன் இல்லைங்களா, எப்படி அருவமான ஆன்மாவோடு உருவமுள்ள, ஏன்னா மேரு மலையெல்லாம் வந்து புட்கலத்தினுடையது, அதுக்கு உருவம் இருக்குது, உணரலாம். புட்கல அணுல இருக்கும்போது உணர முடியாது. அது பிண்டமாக மாறுகின்ற போது, பொருட்களாக மாறுகின்ற போது அதை உணரக்கூடியது. சோ உருவம் இல்லாத ஆன்மாவோடு உருவமுள்ள பொற்களம் எப்படி இணையை எப்படி சேர்க்கிறது என்று கேட்டால் அதற்கு ஒரு பிரிட்ஜாக, ஒரு பாலமாக அமைப்பது யோகம். அதனால்தான் முனிகள் எல்லாம் யோகத்திலே இருப்பாங்க. யோகத்தை கடைபிடிக்கும். யோகம் ஆசிரமத்துக்கு காரணம்.
தத்துவங்களிலே வரும் 7 தத்துவம் படிக்கும்போது அது சொல்லுங்க. இப்படிப்பட்ட வினைக்கட்டு ஆன்மாவிலே சேருகின்ற பொழுது 4 வகையாக பிரிக்கப்படும். பிரகிருதி பந்தம், ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம், பிரதேச பந்தம். இதுதான் இந்த வினைகளினுடைய தன்மை. இப்படிதான் ஆன்மாவை கட்டும் 4 வகையாக. பிரகிருதி, ஸ்திதி, அனுபாக, பிரதேச. பிரகிருதி வினையின் இயல்பு என்ன எழுதிங்க? வினையின் இயல்பு, விளைவு மற்றும் பண்புகளை காட்டுவது பிரகிருதி பந்தம். சொல்லுமா? பிரகிருதி பந்தம், ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம், பிரதேச பந்தம். பிரகிருதி பந்தம்ங்கிறது விளக்கத்துக்கு எழுதிட்டுங்க. வினையின் இயல்பு, ஒரு வினை எப்படிப்பட்ட இது, அதனுடைய இயல்பு என்ன? ஸோ ஞானாவரணம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதனுடைய இயல்பு என்ன, எதையெல்லாம் மறைக்கும், எப்படி எப்படியெல்லாம் இருக்கும், ஆன்மாவினுடைய குணங்களை மறைக்கும், காதி அகாதி வினைகள்லாம் படிக்க போறோம். அதை பற்றிய வினையின் இயல்பு, அதனுடைய விளைவு மற்றும் பண்புகளை காட்டுறது பிரகிருதி பந்தம். ஸ்திதி பந்தம் வினைகளின் காலத்தை வரையறுக்கக்கூடிய வினை கட்டுவது. ஸோ இங்க வினை கட்டுக்கு காரணம் பார்த்துட்டோம், அதனுடைய வகைகளை பார்க்கிறோம். அடுத்ததாக அனுபாக பந்தம். அனுபாக பந்தத்திலே வினைகளின் பயன், ஆற்றல், அதை பற்றிய கட்டு, அதை காட்டுகின்ற ஒரு கட்டு அனுபாக பந்தம். வினைகளின் பயன் மற்றும் ஆற்றல், ஆற்றலை காட்டுகின்ற பந்தம். அடுத்தது பிரதேச பந்தம். அதற்கு வினைகளின் தொகுப்பு நிலை காட்டும் பந்தம். வினைகளின் தொகுப்பு. இதுல 3 இதுவா இருக்கும் வினைகளின் தொகுப்பு. ஸோ அதனுடைய டென்சிட்டி அடுத்த இதுல வினை மிகுதியான மூலக்கூறு இருக்கும், அதாவது அதிகமான ஸ்கந்தம், அப்புறம் குறைந்த ஸ்கந்தம் மூலக்கூறு. ஆமா, குறைந்த மூலக்கூறு, அதிகமான மூலக்கூறு. அடுத்ததாக கன அளவுல கூட அமையும். கன அளவு, கன அளவு ஆன்மாவுக்கு எவ்வளவு, எத்தனை கணம்? ஆன்மாவினுடைய கன அளவு என்ன? ஆன்மாவுக்கு கன அளவு இருக்குதா? இல்ல, ஆன்மாவுக்கு கன அளவே இல்ல. கரெக்ட், நல்ல கேள்வி. தர்மத்துக்கு, தர்மம், அதர்மம், இல்ல, கன அளவே இல்ல. சரி, ஒரு இமேஜினேஷன்ல சொல்லுங்களேன், இருக்குதா? அதுதான். சரி, அப்ப ஆன்மாவினுடைய குணம் என்ன? அப்புறம் வேற உலக அளவு பரவக்கூடிய கேவலி சமுத்காரத்துல என்ன பண்றீங்க? புரிஞ்சிருச்சாப்ப? புரிஞ்சிருச்சாப்ப? கேவலி சமுத்காரம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது?
உலக அளவு பரவு. அப்ப உலக அளவு பரவுகின்ற பொழுது உலகத்தினுடைய கன அளவு என்ன? 343 கனரஜு இந்த ஆன்மா. ஆனா அவ்வளவு பெரிய ஆன்மா எறும்பு அளவுல அடங்கிடும். அதுதானே, எறும்புக்கும் அதே ஆன்மா தானே? புரியல. எறும்பும் ஒரு ஆன்மா தான். எறும்பு போட்டாங்க மகராஜ சாப்பிட மாட்டாங்க, ஆகாரம் எடுக்க மாட்டாங்க. முட்டு இல்ல, அங்க ஒரு ஜீவன் செத்து போயிடுச்சு, ஒரு ஆன்மா செத்து போயிடுச்சு. அப்பதான் சொன்னேன்ல, புழுன்னு சொன்னேன். புழுவுக்கு அதே ஆன்மா உலக அளவு வரும். அப்ப தர்மம் அதர்மம் உலக அளவு. புரிஞ்சுட்டீங்க? இப்படி கன அளவு நோக்கிலே கூட ஆன்ம பிரதேசத்திலே கர்மானுக்கள் பந்தமாகும். இப்படிப்பட்ட அந்த ஆன்மா, அது வினை ஆன்மாவோட கட்டுவது இன்னைக்கு நேத்தா இல்ல அனாதி காலமா? அனாதி காலம். எப்படி எப்படி அனாதி காலம் கேட்டுக்கிறார், சொல்லியிருக்கிறார், புக்கில் இருக்கு. அதை ஒத்துக்க முடியுமா, ஒத்துக்க முடியாதா? உயிர் வருகின்ற பொழுது எப்ப? அப்பவே வினையை கட்டிக்கிறது. அது ஏகேந்திர ஜீவனாக இருந்தாலும் எந்த ஜீவனாக இருந்தாலும் அந்த இது கட்டிக்கிறது. ஆகையினால இந்த வினைக்கட்டு அனாதி காலம். வினைக்கட்டுல 2 சாதி அனாதி. இது அனாதி. அப்ப சாதி என்றால் என்ன? புதிய வினைக்கட்டு. அடுத்த கிளாஸ்ல இத பத்தி கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ட்ரை சொல்லு. இந்த வினைக்கட்டு எத்தனை வகைப்படும், எப்படிப்பட்ட வினைகளுடைய தன்மைகள் என்ன, எந்தெந்த வினைகள் ஆன்மாவினுடைய குணத்தை மறைக்கும், காதி வினைகள் என்ன, அகாதி வினைகள் என்ன, அகாதி வினையும் காதி வினையும் ஆன்மாவிலே வருவதற்கு காரணம் என்ன, இப்படி இந்த கர்மம் எத்தனை நிலையிலே 8 வினைகளாக மாறுகின்றது, இதை பற்றிய இது இப்ப நான் சொன்னது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இதை பற்றிய விரிவான விளக்கம் நாளைய கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு மேல நான் இது கரெக்டா 3 மணிக்கு